ஆயுர்வேதத்தில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாதம் பித்தம் கபம் அப்படிங்கக்கூடிய 3 தோஷங்களுமே இதில் வந்து அதிகப்படியாக ஆக ஆரம்பிக்கும். ஆனால் முதல்ல ஜாஸ்தியாகிறது கப தோஷம். ஸோ கபத்தை குறைத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகரை வந்து மெட்டபலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது. அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உணவில் வந்து நல்ல கட்டுப்பாடு இருக்க வேண்டும். லோ கார்ப் ஹை ஃபேட் டயட், அதுதான் நம்ம ஆயுர்வேதத்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அதிகமான காய்கறிகள், கீரை வகைகள், சிறிதளவு பழங்கள், அதிகப்படியான புரோட்டீன் ரிச் ஃபுட்டு, இதெல்லாம் நிறையா சாப்பிடணும். இதுக்கு ஆயுர்வேதத்தில் மகா ஆஹாரா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் டயட் இருக்கு. அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப ஈஸியாக கம்மியாகும். மேலும் இந்த சர்க்கரை கொல்லி, ஜாமுன் சீட்ஸ், இந்த மாதிரியான சில மூலிகைகளும், வெந்தயம், சின்னமம், இதெல்லாம் உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து மிகவும் அதிகமாக குறைக்குது. மிக மூன்றாவது விஷயம் வாக்கிங். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 40 நிமிஷம் வாக் பண்ண வேண்டியிருக்கும். நான்காவது விஷயம் தூக்கம், ஸ்லீப். இதைத்தான் நான் வந்து MEDSன்னு சொல்லுவேன். M ஃபார் மெடிசன், E ஃபார் எக்ஸசைஸ், D ஃபார் டயட் அண்ட் S ஃபார் ஸ்லீப். இந்த 4 விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. கரெக்டான மருந்துகளை சாப்பிடுங்கள், நன்றாக எக்ஸசைஸ் செய்யுங்கள், சரியாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஒரு நாளைக்கு 6லிருந்து 7 மணி நேரமாவது நீங்கள் தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்க வேண்டும். டயட் நம்ம எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் 3 வேளை சோறு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோலே ஆகாது. காலம்பரை இட்லி இல்லாட்டி தோசை, மத்தியானம் சோறு ரைஸு, நைட்டு வந்து திரும்ப அகைன் சப்பாத்தி பூரி இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலே ஆகாது. ஸோ காலம்பரை ஒரு ஆம்லெட் சாப்பிட்லாம், மத்தியானம் நிறைய வெஜிடபிள்ஸு காய்கறி சாப்பிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து அகைன் பன்னீர், வடை, உளுந்து வடை, அடை, பச்சைப்பயிறு, பெசரட்டுன்னு சொல்லுவாங்களே ஆந்திராவில், அந்த மாதிரியான விஷயங்கள் 1-2 சாப்பிட்லாம். கூட நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. பாதாம் பருப்பு, அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கிரவுண்ட் நட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நிறைய சாப்பிட்லாம். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். நான் வெஜிடேரியன்ஸ் வந்து முட்டை சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம். இதிலெல்லாம் உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட்டு, லோ கார்பாக இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும். மாவு சத்துக்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்களவு சுகரை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய அந்த 4 டிப்ஸு.